இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது. இல்லை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்டு அந்த நூலை வெளியிட்டதோடு மட்டுமல்லாது ஒரு உரை நிகழ்த்தியுள்ளார். திரு விஜய் அவருடைய அந்த பேச்சு நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஒரு எழுச்சி மிக்க ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு பேச்சாக அது இருந்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வேறு என்ன அந்த உரை முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் குறிப்பாக அவருடைய அந்த பிரபலத்தை, அவர் இருக்கக்கூடிய அந்த பேர் புகழை எடுத்துக்கொண்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஊடகங்கள் நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வெகுஜன ஊடகங்கள் அந்த முக்கியத்துவத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது, கொடுத்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த மேடையை அவர் அந்த அளவிற்கு இவங்க சரியாக பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா நம்முடைய பார்வையில் சரியான அளவில் பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். பேசிய நேரம் குறைவான நேரம் அப்படிங்கிற விஷயம் இல்லை. அந்த விஷயங்களை ஒரு தங்களுடைய ரசிகர்களையோ அல்லது தங்களுடைய தொண்டர்களையோ உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அல்லது அவர்களுக்குள்ள ஒரு சிந்தனை ஓட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அந்த உரை இருந்ததா அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு உரையாகத்தான் அது அமைந்தது. ஆனால் அவருடைய அந்த பேச்சில் நம்முடைய பார்வையில் ஒரு 5 விதமான வகைப்பாடுகளாக அந்த உரையை அவர் பிரித்திருக்கிறார். அந்த மாதிரி தான் அந்த உரை தயாரிக்கப்பட்டதாக நமக்கு தெரியுது. அதாவது ஒரு பஞ்சதந்திரம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 விதமான தந்திரங்களோடு அந்த உரை தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்முடைய பார்வையில் தெரியுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்து அடிப்படையில் தான் நியமிக்கப்பட வேண்டும். 1வது தந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் குறித்த ஒரு பார்வையினை, தேர்தல் நடைமுறை குறித்த ஒரு பார்வையினை அவர் முன்வைக்கிறாரு. முன்பே சொல்லும்போது தேர்தல் நடத்தை அந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் கூட தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படும் பொழுது ஒருமித்த கருத்து அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைப்பதன் மூலமாக தேர்தல் ஜனநாயகம் குறித்த அந்த நடைமுறையில் தங்கள் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது அந்த சந்தேகம் தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறாரு. இது முதலாவது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி, இன்னும் வாக்கு வங்கி அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தேர்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது தேர்தல் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இவிஎம் இயந்திரம் உட்பட. ஸோ அது போன்று இந்த தேர்தல் ஆணையர் நியமனங்கள் குறித்தும் கூட தொடர்ந்து சர்ச்சைகள் வந்துக்கூடிய இந்த நேரத்தில் அந்த நியமனங்கள் குறித்து ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டும் என்று ஒரு பார்வை வைக்கிறதுனால அவர் தான் தேர்தலை சந்திக்க போறோம், அதற்கு இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கன்வே பண்றாரு. நான் முன்பே சொன்னது போல ஒரு பஞ்சதந்திரத்தில் இது முதல் தந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்தை அவர் ஒரு மெசஞ்சர் மாதிரி கன்வே பண்றாரு. எழுச்சி, வரலாற்று சிறப்பு அந்த மாதிரி இல்லாமல் சில செய்திகளை அவர் கடத்துகிறார் அப்படின்னு தான் நம்ம அவருடைய பேச்சை பார்க்க வேண்டியிருக்கு. 2வது அவருடைய பேச்சில் ரொம்ப முக்கியமானதாக அவர் கூட நினைத்திருக்கலாம். அந்த 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்தையும் ஒற்றுமைப்படுத்தி பேசுவது போன்ற ஒன்று. எப்படின்னா, மேலே மணிப்பூர் என்ன நடக்குது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம மத்தியில் ஒரு அரசு நம்ம ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோதான். அடுத்த வரியே பார்த்தீங்கன்னா, ஆனால் இங்கே மட்டும் என்ன வேங்கவேல் என்ன நடந்துச்சு, நமக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இதுவரைக்கும் சொல்கிற மாதிரி எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படின்னு சொல்லி மணிப்பூர், வேங்கவியல் 2ஐயும் ஒரு நேர்கோட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. இதன் மூலமாக என்ன மெசேஜ், அவர் மேலே பாஜக எதிர்ப்பை நம்ம பதிவு பண்ணியாச்சு. அடுத்து அதற்கு இணையாக அம்பேத்கர் குறித்து, ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் குறித்து அந்த பார்வையை முன்வைக்கிறனால அது வேங்கவியல் விவகாரத்தை உள்ள கொண்டு வந்தோம்னா, ஸோ மணிப்பூர், வேங்கவியல் நம்ம 2ஐயும் சமமாக பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை ஏற்படும், சரியா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியான ஒரு பார்வையை ஏற்படுத்த முயற்சித்து தான் இந்த 2வது விஷயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. நம்முடைய பார்வை தான். 3வதாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேல சில விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குல்ல இந்த மாநாட்டுக்கு பிறகு, அதுக்கு பதில் சொல்ற மாதிரி விஷயம் என்ன, தினம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சம்பிரதாயமா ஒரு பதிவு போடுறது, அறிக்கை வெளியிடுறது,
நானும் மக்களோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது, மழை தண்ணியில் நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களே எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் சம்பிரதாயத்துக்கான நம்மளும் சில நேரம் அதை பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. ஏன் இந்த விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு வராரு, அதுக்கப்புறம் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லை, நேரடியான ஒரு பேச்சுக்களோ இதோ எதுவுமே இல்லை. ட்விட்டரில் எப்போவாச்சும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு கருத்து வருது, சில பிரச்சனைகளுக்கு அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் கூட எந்த விதமான கருத்துக்களும் இடம்பெறல. எனவே அதற்கு அது ஒரு விமர்சனமாக இருந்ததுனால நான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும் தேவையில்லை, அந்த சம்பிரதாயத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது அதை நியாயப்படுத்தும் விதமாக ஒரு அரசியல் தலைவர்னா முக்கியமான பிரச்சனைகள்ல ஒரு கருத்து இருக்கணுங்கிறது உண்மையான ஒன்று. அதுதானே நிதர்சனம். இந்த பிரச்சனையில இந்த கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதில் மாறுறாங்களா, அதுலேயே நிற்கிறாங்களாங்கிறது வேற. ஆனால் அது குறித்த ஒரு பார்வை என்ன அந்த கட்சிக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மாறினாங்கன்னா மறுபடியும் விமர்சனத்துக்குள்ளாகும், இல்லை அவங்க அதை நியாயப்படுத்த வேண்டும். எனவே முக்கியமான பிரச்சனைகள்ல கட்சியுடைய கருத்து முக்கியம். ஆனால் கூட எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இல்லைங்கிற மூலமாக நான் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் சரிதான், கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. நான்காவதாக ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசை நேரடியாக விமர்சனம் செய்யக்கூடிய அந்த விஷயம், அந்த மேடையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். என்ன அப்படின்னா, 200ஐயும் வெல்வோம், இருமாப்போடு 200ஐயும் வெல்வோம் என்று முழக்கமிடக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் 2026 மக்களே மைனஸ் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த கூட்டணி, திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இப்படியே இருந்தால், இது தொடர்ந்து கொண்டே இருந்தால் 2026 மீண்டும் திமுக தலைமையிலான இந்த அணிதான் வெற்றி பெறப் போகிறது என்பது அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் இவருடைய கணிப்பாக இருக்கிறது. திமுக எதிர்த்து பேசுபவர்களுடைய கருத்தாக கூட அதுதான் இருக்கிறது. இந்த கூட்டணி தொடருமானால் இந்த தொடர் வெற்றியை தடுக்க முடியாது அப்படிங்கிறது. எனவே அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு, இந்த கூட்டணி கணக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க, நீங்க 200 மேல ஜெயிச்சிருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைப்பதற்கான நோக்கமே இந்த கூட்டணி தொடரக்கூடாது என்ற உள்ளூர அவர் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். அதை ஒரு தகவலாக, செய்தியாக பயன்படுத்துகிறார். இது ஒரு 4வது. 5வது வகைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக திரு விசிக தலைவர் திருமாவளவன் குறித்து அவர் பேசின விஷயம். அவரால் அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு கூட அவரால் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர் கூட்டணி கட்சிகள் எவ்வளவு அழுத்தம் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது. இருந்தாலும் கூட அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய மனசு எங்களோட தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறார். இது 5வது. ஏன்னா இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பத்திரிகை இன்னொன்று வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனா. அவர் ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து தான் அந்த விழாவை நடத்துகிறது. அவர் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கிறார். அவர் அந்த மேடையில் இருக்கிறார். அவர் தான் ஏற்பாட்டாளர்கள் ஒருவராக இருக்கிற நேரத்தில் அவருடைய தலைவர் குறித்த அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார். அவர் இந்த மாதிரி சொல்லும்போது அவருடைய மனசு, திருமாவோட மனசு இங்கே தான் இருக்கு, எங்களோட தான் இருக்குன்னு சொல்லும்போது அவர் கைத்தட்டி ஆரவாரம் பண்றார் திரு ஆதவ் அர்ஜுனா. எனவே இது ஒரு திட்டமிட்ட தந்திரத்தோடு கூடிய ஒரு பேச்சு தான். ஏன்னா அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாரு, அந்த அளவிற்கு அழுத்தம் அங்கே இருக்கிறது கூட்டணி, அவர் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் அவருக்கு அழுத்தம் இருக்கிறது, அதனால தான் அவர் இங்கே வர முடியலை அப்படிங்கிற ஒரு பார்வையினை முன்வைக்கும் ஒரு நெருக்கடியை திருமாவளவனுக்கு அவர் கொடுக்க முயற்சிக்கிறார். இது கூட உங்களுக்கு வர முடியலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியை அவர் ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு திரு திருமாவளவன் பங்கேற்கக்கூடிய இன்னொரு நூல் வெளியீட்டு விழா அங்கே நடைபெற போகிறது. அதில் அவர் விரிவான ஒரு பதில் சொல்லக்கூடும். முன்பும் கூட அறிக்கையில் ஒரு விரிவான பதில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகும் கூட செய்தியாளர்கள் அவரிடம் சந்தித்து சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க, அதுக்கும் கூட அவர் பதில் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த விழாவை பொறுத்தளவில் சொன்ன போல இந்த பஞ்சதந்திரம் அப்படிங்கிற மாதிரி 5 விதமான வகைப்பாடுகளில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. ரொம்ப துவக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு மிக எழுச்சிமிக்க உரை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் கூட சரியான முறையில் மிகுந்த சிறப்பான ஒரு தயாரிப்போடு இந்த உரை நிகழ்த்தப்பட்டிருக்கலாம். ஏன்னா மாநாட்டிற்கு பிறகு
நடக்கக்கூடிய ஒரு பொது மேடை. அந்த பொது மேடையை வந்து ஒரு சின்ன சின்ன செய்தி துளிகள் மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஊடகங்கள் அதை புதாகரமாக்கி சில விஷயங்கள் வந்து பேசலாம், அவர் ரொம்ப பெரிய அளவில் பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி இல்லை. சில செய்திகளை ஒரு கடத்தி அதை கன்வே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வாக்குகளாக மாறக்கூடிய அளவிற்கு, மக்களுடைய அபிமானத்தை பெறக்கூடிய அளவிற்கு, அவர் மீது ரசிகர்கள் அல்லாத, அவருடைய தொண்டர்கள் அல்லாத பொதுவான மனிதர்கள் அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரையாக அது அமையவில்லை அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வை. இதில் மற்றவர்கள் கூட மாற்று கருத்து இருக்கக்கூடும். அந்த அளவில் தான் இந்த உரையை நம்ம பார்க்கிறோம். நிறைவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆதவ அர்ஜுனா குறித்த இந்த விவகாரங்கள் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அளவிலான செயல்பாடுகளைத்தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. அவருடைய பேச்சும் அப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா அவர் மன்னராட்சி என்ற விஷயத்தை அவருடைய உரையில் குறிப்பிடுறாரு. மீண்டும் அந்த கூட்டணியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அந்த விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது ஆமாம் அந்த மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை இருக்கிறது. ஆனால் அது எல்லாமே அவருடைய சொந்த கருத்துக்கள். அவர் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் என்ற அமைப்பின் மூலமாகத்தான் அதில் கலந்துருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய ஒரு நிர்வாகியாக அவர் அந்த இடத்துல கலந்துக்கலைங்கிற ஒரு பேச்சை முன்வைத்தாலும் கூட, கட்சியில் இருக்கக்கூடியவர்களே, எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு ஆளுநர் ஷானவாஸ் உள்ளிட்டவர்கள், திரு வன்னியரசு போன்றவர்களெல்லாம் இதற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருவதை நம்ம கவனிக்க முடிகிறது. எனவே நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா மீது கட்சி ரீதியாக விரைவிலே ஒரு நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா மற்ற நிர்வாகிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இதன் மூலம் திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வேறு சிலர் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் நிச்சயமாக நடவடிக்கை பாய்ந்திருக்கும் அல்லவா? அப்போது ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கைக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் என்பது போன்ற கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவர் நிர்வாகிகளோடு சேர்ந்து இது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று சொன்னாலும் கூட விரைவிலே ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அது ஒரு தற்காலிக நீக்கம் என்ற அடிப்படையிலேயோ அல்லது அவரிடம் விளக்கம் கேட்டு அதற்கான கால அவகாசம், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் விசிக வட்டாரங்களிலும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சில நிர்வாகிகள். அப்படி செய்வதன் மூலமாகத்தான் அப்போ திருமாவளவன் அவர்கள் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அடிமட்ட தொண்டர்கள் அதை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.